ஸோ ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் பெருமாக்கு நாளைக்கு பர்த்டே. ஸோ அதுக்கு வந்து க்ரீட்டிங்ஸ் தான் நான் வந்து இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். க்ரீட்டிங்ஸ் இது வந்து உள்ள ஒயிட் பேப்பர் ஒட்டியிருக்கேன், இங்கே வந்து பேபி பிங்க் கலர் பேப்பர் ஒட்டியிருக்கேன். இங்கே வந்து ஒரு சைடு இந்த பவுச் மாதிரி இருக்கட்டும், உள்ள சாக்லேட் எதுனா போட்டு தரலான்னு வச்சுருக்கேன். அதுக்குள்ளே ஒரு கார்டு, இன்விடேஷன் கார்டு. இது அதுதான் எங்கள் ஸ்கூலோட இன்விடேஷன் கார்டு. ஓகே, இது நம்ம இன்சைட் பண்ணியிருக்கேன் உள்ள. இப்போ வந்து நான் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டு சர்க்கிள்குள்ளே ஒரு கலர் அடிச்சிருக்கேன். உங்களுக்கு கரெக்டாக தெரியும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து அதை ரெடி பண்ண போகிறோம். பென்சில் கேன்மா இருக்குல்ல, என் தம்பி இதுதான். ஸோ நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. என் தம்பி தான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான். ஓகே, இப்போ நம்ம செய்யலாம். என் தம்பி ஓடுறான் பாருங்க, பைத்தியக்காரன். நம்ம தான் பண்ணுவாங்க. சரி, இப்போ வந்து இங்கே வந்து ஒரு ஹார்டின்ஸ் போட போகிறேன். ஆர்டின்ஸ் போட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து இப்போ ஃப்ளார் வரையலாம். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஃப்ளார்னா அந்த மாதிரி இல்லை, இதோ இந்த ரவுண்ட் ஃபுல்லாக வரையணும். இந்த மாதிரி பெட்டல்ஸ் வந்து போட்டிருக்கேன்ல, அந்த மாதிரி நம்ம வந்து இப்போது பெட்டல்ஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு பெட்டல்ஸ் போடுறதுனா வந்து கொஞ்சம் வராது. ஸோ நம்மளுக்கு எதனா வழி கிடைக்குமா? எதுவுமே பெருசாக இல்லை, இதுவும் செட் ஆகாது. ஓகே, இப்போ வந்து எதனா பெருசாக கிடைக்குதான் சொல்லிட்டு நான் பார்த்து எடுத்துகிட்டு வரேன். அது வரைக்கும் நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்புறம் வீடியோ உங்களுக்கு கண்டினியூ ஆகும். ஓகே, நம்மளுக்கு வந்து இந்த டிஃபன் பாக்ஸ் மூடி கிடச்சிருக்கு. அந்த மூடியை வச்சு நம்ம பண்ணலாம். ஒரே ஒரு லைட்டாக ஒரு ரவுண்ட் போட்டுக்கலாம். ரொம்ப லைட்டாக பென்சில் வச்சு அப்படியே லைட்டாக இப்படி பண்ணாலே அலையிற மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம். ஐயோ, தப்பாக போட்டுட்டேன். சாரி மிக்க சாரி. அதனால தான் அவங்க வந்து அலையிற மாதிரி லைன் போட்டுருந்தாங்க. போச்சு. எரேசர் ஆடே, இந்த பவுச்சுமே என்ன சோதிக்குது. எரேசரை காணுமா? எவன் தான் தூக்குறான்னு தெரியல எரேசரை. சரி விடுங்க, லெட் பென்சிலில் இருக்க அந்த எரேசர் யூஸ் பண்ணிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை அழைச்சிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் இந்த வீடியோவை. ஓகே, இப்போ வந்து அந்த மூடியை வச்சு ஒழுங்காகவே போட முடியல. ஸோ நானே வந்து என் கை திறமையை யூஸ் பண்ணி வரைஞ்சிட்டேன். அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே நான் கையில் வரைஞ்சிட்டேன். ஓகே, இப்போ வந்து இதுக்கு எல்லாமே அவுட்லைன் கொடுத்துட்டு கலர் பண்ணணும். அவுட்லைன் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு மறுபடியுமே வீடியோ வந்து கண்டினியூ ஆகும். ஓகே, நம்ம வந்து போட்டு முடிச்சாச்சு. எல்லோரும் கேட்பீங்க, இந்த சர்க்கிள் எப்படி போட்டீங்கன்னு சில பேர் கேட்பீங்க. சர்க்கிள் வந்து பர்ஃப்யூமோட பாட்டிலு ரவுண்டாக ஒரு பர்ஃப்யூம் இருக்கும், அந்த பர்ஃப்யூமோட கேப் இது. அந்த கேப்பை வச்சு தான் நான் போட்டேன். அதே மாதிரி அண்டர்லைனும் பண்ணிடலாம் கேப் வச்சு. ஐயோ தவறாதே. ஓகே, நம்ம வந்து இதுவும் போட்டு முடிச்சாச்சு. எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
அலைன் இது எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும்னா கலர் பண்ணணும். கலர் உங்களுக்கு என்ன தீமில் வேணுமோ அந்த தீமில் நம்ம வந்து கலர் பண்ணணும். இப்போ வந்து நான் வந்து ப்ளூ வித் ரெட் எடுத்திருக்கேன். இது ரொம்பவே சூப்பரான கலர் காம்பினேஷன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராகவே இருக்கும். ஓகே, கொஞ்சம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு இதில், அதனால் முடிஞ்ச அளவுக்கு தான் பண்ண முடியும். பார்க்கலாம். ஓகே, இது ஃபுல்லாக கலர் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் வீடியோவை. நான் சொல்லலை இங்கு கம்மியாக இருக்குன்னு, அதுக்குன்னு எந்த அளவான்னு பாருங்க. இந்த பாருங்க, கரெக்டாக இங்கே முடிக்கிற நேரத்தில் இங்கு காலி. நான் என்ன சொல்கிறேன், என்ன பண்ணாலும் கேவலமாக இருக்கும். சரி, நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, வந்து இந்த 3 ஆர்ட்டுக்கு பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ளூ கலர் எடுத்திருக்கேன், பிரில்லியன்ட் ப்ளூ. இதுவுமே ஒர்க் ஆகுமான்னு தெரில, டெஸ்ட் பண்ணலாம் வாங்க. ஒரு ஆர்ட்டுக்கு அடிப்போம். என்னடா இது, புரிஞ்சிருச்சு எனக்கு. இல்லை, எனக்கு புரிஞ்சு போச்சு. நீங்கள் பாருங்களேன், ஒரு இது ஃபுல்லாக இல்லை. இதை பாருங்க, எங்கேயாச்சும் வருதா? என்னதான் பண்ணுறதுன்னு தெரியலையே. அதுக்குள்ளே எப்படி காலியாகும்? வாங்கி 1 மாதம் இல்லை, செம்மையாக ஏமாத்துறாங்க. சரி, நம்ம ஸ்கெட்ச் யூஸ் பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு ஸ்கெட்ச் யூஸ் பண்ணுறதே நம்மளுக்கு நல்லது. டார்க் ப்ளூ தான் எடுத்திருக்கேன் நான். ஓகே, இருந்தாலும் ஸ்கெட்சு மாதிரி அதெல்லாம் வருமானு எனக்கு ஒன்று தோணுது. ஒரே மாதத்தில் காலியாகிட்டு இந்த ஸ்கெட்சு வாங்கி 3 மாதம் கிட்ட இருக்கும், இன்னுமே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்தளவுக்கு பவர்ஃபுல் ஸ்கெட்சு. யார் யாருக்கெல்லாம் ஸ்கெட்ச் பிடிக்குமோ ஒரு ரெட் ஆர்ட் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம முடிக்க போகிறோம். இது ஹார்ட்டினை, தொங்குற ஹார்ட்டினை முடிக்க போகிறோம். ஓகே, முடிச்சாச்சு. அதான் கம்ப்ளீட்டட். எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? நல்லா இருந்ததுன்னா கமெண்ட்டில். சரி, நான் இது லாஸ்ட்டாக எல்லாத்தையும் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா இருந்ததுன்னா கமெண்ட்டில் ஒரு பிளாக் கலர் ஹார்ட் மட்டும் தட்டி விட்டு போங்க. ஓகே, ஏன்னா எனக்கு பிளாக்கும் பர்பிளும் ரொம்ப பிடிக்கும். அதனால் அதை 2 ஆர்ட்டையும் தட்டி விட்டு போயிடுங்க கமெண்ட்ஸில். ஓகே, இப்போ வந்து இதுக்குமே நம்ம ரெட் ப்ளூ ரெட் ப்ளூ ரெட் ப்ளூ ரெட் ப்ளூன்னு தான் அடிக்க போகிறோம். சரி, அடிச்சிடலாமா? சரி, நான் பாதி பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, நான் வந்து இப்போது வந்து ப்ளூலாம் அடிச்சிட்டேன் ஒன்று. இப்போ வந்து ரெட்டு தான் அடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ப்ளூ வந்து சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது அது அடிக்கிறதுக்கு. ஸோ வந்து நம்ம டக்குன்னு முடிச்சிடலாம். இதை உள்ள வேர்டிங்ஸ் தான் என்ன யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் கொஞ்சம் தெரில. எப்பவுமே எழுதுகிற மாதிரியே எழுதி விட்டுடலாம் அப்படின்னு ஒரு கட்ஸ் தான் இருக்குது. ஓகே, தேர்டு அப்படியே அடித்து முடிச்சிடலான் இருக்கேன். இந்த ஸ்கெட்சில் அடிக்கிறது என் பேப்பர் ஊறுற மாதிரியே ஃபீல் ஆகுது. ஆனால் ஊறுது தான் பேப்பரு. பின்னாடி எதனா வரும். இருந்தாலும் கார்டு வச்சுருக்கேன் சேஃப்டிக்கு, அது போதும். இருந்தாலும் ரொம்ப ஊறி பேப்பர் கிழிஞ்சிருமான்னு இருக்கேன். எனக்கு ஒரு பயம். அதான் இந்த ஸ்கெட்ச் யூஸ் பண்ணுறதுல அது மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் வெளியே போயிடும்ன்றது ஒரு இது. அடிக்கும் போது வெளியே எங்கேயாச்சும் போயிடுமோ வழிக்கணும் அப்படின்ட்டு இருக்கும் எனக்கு ஸ்கெட்சில் அடிக்கும் போது. ஓகே, இன்னும் லாஸ்ட்டு 2 தான் இருக்குது, அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். நான் போட்டதில் இதுதான் ரொம்ப லாங் வீடியோ. இது செகண்ட் வீடியோ என்னோடது.
எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை. லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் நிறைய ட்ராயிங் வீடியோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் போடுவேன். இப்போ வந்து நான் 6th படிக்கிறேன். எல்லோரும் கமெண்ட்டில் ஒரே ஒரு வாட்டி ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க. கமெண்ட்டில் வந்து நீங்கள் எத்தனாவது படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து 6th படிக்கிறேன். உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும், நான் 6th படிக்கிறேன். பாருங்கள், இப்போ நான் வந்து அடிச்சு முடிச்சிட்டேன். இதான் வந்து என்னோடய இது. இங்கே வந்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு மட்டும் எழுதிட்டு ஹாப்பி பர்த்டேன்னு எழுதிட்டு நான் வந்து அவங்கள பெரியம்மா வந்து நான் பெம்மான்னு கூப்பிடுவேன் ஷார்ட்டாக. பெம்மா ஸ்பெல்லிங் தான் PEMMA பெம்மா. ஓகே, ஹாப்பி பர்த்டே பெம்மா அப்படின்னு எழுதணும். தான் முடிஞ்சுது. அதுதான் இப்போ எதில் எழுதுறதுன்னு தெரியல. பிளாக்லேயே எழுதிட்டான்னு எனக்கு ஒரு இது. ஓகே, பிளாக்லேயே எழுதிடலாம். ஹாப்பி பர்த்டே பெம்மா, ஹாப்பி பர்த்டே பெம்மா. ஃபஸ்ட்டு எழுதுவோம் ஹாப்பி பர்த்டேன்ட்டு. ஹேண்ட் ரைட்டிங் நான் வர கற்றுக்கிறேன். ஐயோ, பர்த்டேக்கு BIE தானே இருக்கோட, பயந்துட்டேன். பர்த்டே பர்த்டே பெம்மா இங்கே எழுதிடலாமா? ஓகே, PEMMA. ஓகே, ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தலைக்கீழ தான் தெரியும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, வந்து எழுதியாச்சு ஹாப்பி பர்த்டே பெம்மான்ட்டு. இந்த கார்டை ரிமூவ் பண்ணிடலாம். கார்டை ரிமூவ் பண்ணாதான் தெரியும். கார்ட்லேயே லைட்டாக ஒட்டின்னு இருக்கு. ஓகே தான். அந்த அளவுக்குலாம் பேப்பர் ஊறலை. ஸோ தப்பிச்சிச்சு இந்த பேப்பர். ஓகே, இங்கே தான் வந்து வேர்டிங்ஸ் எழுதி இதுக்குள்ளே சாக்லேட் எங்கள் அப்பா வாங்கிட்டு வருவாருன்னு நினைக்கிறேன். வாங்கிட்டு வந்தால் போடலாம். இல்லைன்னா நாளைக்கு வந்து வாரம் என் ஃப்ரெண்ட் சாக்லேட் தரேன்னு சொல்லியிருக்கோம். நாளைக்கு மட்டும் எடுத்துன்னு வரலன்னான்னு சொல்லியிருக்கேன். அது எடுத்துகிட்டு வந்துச்சுன்னா நம்ம இதை போட்டு கொடுத்துடலாம். ஓகே, இது உள்ள போச்சு. ஐயோ, எங்கள் அப்பா வந்துட்டாரு நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல, அவர் வந்தாருன்னா இப்போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்படின்னா ஒரு 13 minutes ஆயிடுச்சு. ஓகே, நான் இதை வந்து வீடியோ முடிச்சுக்கிறேன். என்னன்னா, பார்ட் 2 வீடியோ கண்டிப்பாக நாளைக்கு வரும். அந்த பார்ட் 2 வீடியோவை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். And then bye from Dhanashekhar.